குறுக்கு வழியில் ஆட்சியை பிடிக்க திட்டம் போடும் நாமல் சஜித் கடுமையாக எச்சரித்த பிமல் ரத்நாயக்க. பௌத்த சாசனத்திற்கு இருண்ட காலம், ஒன்றிணையுமாறு அஸ்கரி தரப்பு அழைப்பு. கல்வியியல் பட்டதாரிகளுக்கு ஆசிரியர் நியமனம் எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கை. இலங்கையின் வாகன இறக்குமதி மற்றும் விற்பனையில் வீழ்ச்சி ஏற்படும் அபாயம். முள்ளிக்குளம் பகுதியில் 753 ஏக்கர் காணிகள் நிபந்தனைகளுடன் விடுவிக்கப்படும். அருண ஜெயசகர. அரசாங்கத்தின் ஆயுட்காலம் முடிவடைவதால் பழிவாங்கல் நடவடிக்கைகள். விமல் வீரவன்ச. மாகாண சபையை தக்க வைக்க உடனடியாக தேர்தல் நடாத்தப்பட வேண்டும். மனோகணேசன். மாகாண சபை தேர்தலை ஒத்திவைக்க டெல்வின் சில்வாஜார் சர்வாதிகார செயலை கண்டித்து இம்ரான் எம்பி. டீசலின் விலை 600 ரூபாய். எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் வரிசை. மக்களுக்கு அறிவிப்பு. 10 நகர அபிவிருத்தி திட்டம். யாழ்ப்பாண நகரம் உள்ளடக்கம். சிவாஜிலிங்கத்தை நேரில் சென்று நலம் விசாரித்த ஸ்ரீதரன். மீண்டும் பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டுள்ளதாக போய் பிரச்சாரங்களை மக்கள் மத்தியில் கட்டவிழ்த்துவிட்டு அதன் மூலம் குறுக்கு வழியில் ஆட்சியை கைப்பற்றலாம் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவின் அணியினரும் நாமல் ராஜபக்சவின் தரப்பினரும் பகற்கனவு காண்கின்றனர் என ஆளும் தரப்பின் முக்கியஸ்தர் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க கடுமையாக சாடியுள்ளார். அத்துடன் அவர்களின் இந்த கனவு ஒருபோதும் நனவாக போவதில்லை என்றும் அமைச்சர் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், எமது அரசின் மக்கள் நலன்சார் வேலை திட்டங்களையும் பொருளாதார கொள்கைகளையும் சகித்துக் கொள்ள முடியாத எதிர்க்கட்சியினர் மக்கள் மத்தியில் தேவையற்ற அச்சத்தையும் பொய்களையும் பரப்பி வருகின்றனர். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தி ஆகிய இரண்டு தரப்பினரும் தங்களின் அரசியல் வறட்சியை மறைப்பதற்காகவே நாடு மீண்டும் பொருளாதார படுகொலியை நோக்கி செல்வதாக கூறி நாடகமாடுகின்றனர். மக்களின் உண்மையான தேவைகளை புரிந்து கொண்டு நாட்டின் தூய்மையான நிர்வாகத்துக்காக பாடுபட்டு வரும் எமது அரசுக்கு நாட்டு மக்கள் அமோக ஆதரவை வழங்கியுள்ளனர். மீண்டும் எமது அரசானது நாடாளுமன்றத்தில் 3/2 பெரும்பான்மை பலத்தை கொண்ட மக்களின் பேராதரவை பெற்றோரு பழமிக்க அரசாகும். ஜனநாயக ரீதியில் மக்கள் வழங்கிய இந்த ஆணையை எந்த ஒரு அரசியல் சக்தியாலும் பொய் பிரச்சாரங்களாலும் அசைக்கவோ அல்லது வீழ்த்தவோ முடியாது. கடந்த காலங்களில் நாட்டை சீர்குலைத்தவர்கள் மீண்டும் குறுக்கு வழியில் அதிகாரத்தை கைப்பற்ற நினைப்பது வேடிக்கையானது. எமது அரசு தூய்மையான பயணத்தை எந்தவித தடங்களுமின்றி தொடரும் என்றார். பௌத்த சாசனத்திற்கு தற்போது ஒரு இருண்ட காலம் உருவாகியுள்ளதாகவும் இந்த நெருக்கடியிலிருந்து மீள்வதற்கு பௌத்த சமூகத்தின் 4 பிரிவினரும் ஒன்றிணைய வேண்டும் என அஸ்கரி தரப்பின் அனுநாயக்க தேரர் நாரம்பனாவி ஆனந்த தேரர் தெரிவித்துள்ளார். ரத்தனபுரி வெளிகளப்பொல பகுதியில் உள்ள வரலாற்று சிறப்புமிக்க கொம்புல்வல ரஜமகா விகாரையின் நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இதனை வலியுறுத்தியுள்ளார். கடந்த காலத்தில் வாழ்ந்த மன்னர்கள் பௌத்த சாசனத்தின் பாதுகாப்புக்காக மிகவும் தொலைநோக்கு பார்வையுடன் செயல்பட்டனர் என தெரிவித்துள்ளார். குறிப்பாக துட்டகை மன்னர் தனது ஒட்டுமொத்த முயற்சியும் பௌத்த சாசனத்தின் பாதுகாப்பிற்காக மட்டுமே எனவும், ஆனால் இன்று அது போன்றதொரு பிரகடனத்தை செய்தால் அது பல்வேறு கோணங்களில் கடுமையான விமர்சனங்களுக்கு உள்ளாகும் நிலை ஏற்பட்டுள்ளது எனவும் தெரிவித்துள்ளார். பௌத்த சாசன அமைச்சில் சுமார் 40,000 பௌத்த துறவிகள் பதிவு செய்யப்பட்டுள்ளனர். அவர்களில் ஏதோ சில சட்டவிரோத செயல்களுக்காக சிறையில் இருப்பவர்கள் 30 பேர் என்ற மிகச்சிறிய எண்ணிக்கையிலானவர்களே ஆவர் என குறிப்பிட்டுள்ளார். ஆனால் இன்றைய சூழலில் அந்த சிறுபான்மையினரின் தவறான செயல்பாடுகளை காரணம் காட்டி ஒட்டுமொத்த பௌத்த துறவிகள் சமூகத்தையுமே மீண்டும் மிக மோசமாக அவமதிக்கும் மற்றும் விமர்சிக்கும் ஒரு நிலை உருவாக்கப்பட்டுள்ளது என வருத்தம் வெளியிட்டுள்ளார். இந்த அவதூறு பரப்புரைகளுக்கு பின்னால் சாசனத்திற்கு எதிரான ஒரு குழுவினர் செயல்பட்டு வருவதாகவும் இது பௌத்த சாசனத்திற்கு ஒரு இருண்ட காலம் பிறந்துள்ளதற்கான அறிகுறி என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அரசு பல்கலைக்கழகங்களின் 2018 மற்றும் 19 மற்றும் 2019-20 ஆகிய கல்வி ஆண்டுகளுக்குரிய கல்வியியல் பட்டதாரிகளை ஆசிரியர் சபைக்கு இணைத்துக் கொள்ளாமை தொடர்பாக எழுந்துள்ள பிரச்சினை குறித்து பேச்சுவார்த்தை நடத்த உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அந்த வகையில் உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சரும் பிரதமருமான ஹரிணி அமரசூரிய மற்றும் கல்வியியல் பட்டதாரிகள் சங்கத்தின் பிரதிநிதிகளுக்கு இடையிலான பேச்சுவார்த்தை ஒன்று இன்று நடைபெற உள்ளது. இலங்கை ஆசிரியர் சேவை சட்டத்தின் ஆசிரியர் நியமன அட்டவணைப்படி தங்களை ஆசிரியர் சேவையின் 2
2 தரத்திற்கு சாதாரண நேர்முக தேர்வு மற்றும் செயல்முறை தேர்வு ஆகியவற்றின் ஊடாக மாத்திரமே இணைத்துக் கொள்ள வேண்டும் என அந்த சங்கம் சுட்டிக்காட்டுகின்றது. எனினும் இந்த பட்டதாரிகள் இதுவரை ஆசிரியர் சபைக்கு இணைத்துக் கொள்ளப்படவில்லை என்பதுடன் இது தொடர்பாக இதுவரை எவ்வித தெளிவான நடவடிக்கைகளும் எடுக்கப்படவில்லை என தெரிவிக்கப்படுகின்றது. இது தொடர்பான விடயம் பிரதமரின் அலுவலகத்தினால் மாகாண சபைகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்ட போதிலும் கடந்த கடிதத்தில் உள்வாங்கப்பட வேண்டிய பட்டதாரிகளின் துல்லியமான எண்ணிக்கை குறிப்பிடப்படவில்லை என மாகாண சபைகள் தெரிவித்துள்ளன. அத்துடன் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வரும் 23,000 ஆசிரியர்களை இணைத்துக் கொள்ளும் நடைமுறையின் கீழ் இந்த கல்வியில் பட்டதாரிகளை இணைத்துக் கொள்ள முடியாது எனவும் மாகாண சபைகள் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் வாகனங்கள் வாங்குவதற்காக வழங்கப்படும் கடன் வசதிகளில் செய்யப்பட்டுள்ள திருத்தங்களால் வாகன இறக்குமதி மற்றும் விற்பனையில் சரிவு ஏற்பட வாய்ப்புள்ளதாக வாகன இறக்குமதியாளர்கள் கூறுகின்றனர். அத்துடன் தற்போதைய சூழ்நிலையில் வாகனங்களின் விலை உயரும் அபாயம் இருப்பதாக அவர்கள் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளனர். நிதி அமைப்பின் ஸ்திரத்தன்மை பாதுகாப்பதற்கும் அபாயங்களை கட்டுப்படுத்துவதற்கும் மோட்டார் வாகனங்களுக்காக வழங்கப்படும் கடன் வசதிகளின் எல்லைகளை நேற்று முதல் மட்டுப்படுத்துவதற்கு மத்திய வங்கி நடவடிக்கை எடுத்துள்ளது. அதன்படி புதிய திருத்தத்தின்படி நாட்டில் பதிவு செய்து ஒருவரிடத்திற்கு மேலாக பயன்படுத்தப்பட்ட வாகனங்களுக்கு வழங்கப்படும் கடன் வசதி 60% குறைக்கப்பட்டுள்ளது. மேலும் அதிநவீன வாகனங்கள் மற்றும் நாட்டில் பதிவு செய்து ஒரு வருடத்திற்கு குறைவாக பயன்படுத்தப்பட்ட வாகனங்களுக்கு வழங்கப்படும் குத்தகை வசதி இன்று முதல் குறைக்கப்படும் என்று மத்திய வங்கி அறிவித்துள்ளது. அதன்படி பாரவூர்திகள் உள்ளிட்ட வர்த்தக வாகனங்களுக்கு முன்னர் வழங்கப்பட்ட 70% கடன் வசதி புதிய திருத்தத்தின்படி 60% குறைக்கப்பட்டுள்ளது. சிற்றுந்துகள், SUV ரக வாகனங்கள், சிற்றூர்திகள், முச்சக்கர வண்டிகள் மற்றும் ஏனைய வாகனங்களுக்கு முன்னர் 50% காணப்பட்ட கடன் வசதி 40% குறைக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையில் கடந்த ஆண்டு நவம்பர் 8 முதல் நேற்று வரை வழங்கப்பட்ட பதிவு செய்யப்படாத வாகனங்களுக்கான கடன் வசதியும் திருத்தப்பட்டுள்ளது. மேலும் கடந்த ஆண்டு ஜூலை 18 முதல் நவம்பர் 8 வரை வழங்கப்பட்ட பதிவு செய்யப்படாத வாகனங்களுக்கான கடன் வசதியும் திருத்தப்பட்டுள்ளது. மேலும் கடந்த ஆண்டு ஜூலை 18 முன்னர் கடன் கடிதம் பெறப்பட்டு பதிவு செய்யப்படாத வாகனங்களுக்கான கடன் வசதியும் திருத்தப்பட்டுள்ளது. அதன்படி வர்த்தக வாகனங்களுக்கான கடன் வசதி 90% திருத்தப்பட்டுள்ளது. இதற்கமைய சிற்றூந்துகள், SUV ரக வாகனங்கள் மற்றும் சிற்றூர்திகளுக்கான கடன் வசதி 50%, முச்சக்கர வண்டிகளுக்கு 25% திருத்தப்பட்டுள்ளது. அதேபோல் இலகு ரக ட்ரக் வண்டிகளுக்கு 90%, மற்ற வாகனங்களுக்கு 70% வழங்கப்படும் கடன் வசதிகள் திருத்தப்பட்டுள்ளன. எனினும் இந்த வகைகளைச் சேர்ந்த மின்சார வாகனங்களுக்கான கடன் வசதி 90% திருத்தப்பட்டுள்ளது. மேலும் ஹைபிரிட் வகையைச் சேர்ந்த SUV ரக வாகனங்கள், சிற்றூர்திகள் மற்றும் சிற்றூந்துகளுக்கு வழங்கப்படும் கடன் வசதி 50% திருத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. முள்ளிக்குளத்தில் கடற்படையினரின் கட்டுப்பாட்டில் உள்ள 1012 ஏக்கர் காணிகளில் 753 ஏக்கர் காணிகளை நிபந்தனைகளுடன் விடுவிப்பதற்குரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அருண ஜெயசகர குறிப்பிட்டுள்ளார். மன்னார் மாவட்டத்தில் படையினரின் கட்டுப்பாட்டில் உள்ள காணிகளை விடுவிப்பது தொடர்பிலான கலந்துரையாடல் மன்னார் மாவட்ட செயலகத்தில் நேற்று இடம்பெற்ற போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். விடுவிக்கப்படும் காணி பகுதிகளில் காடழைப்புகள் உள்ளிட்ட சட்டவிரோத செயற்பாடுகளை தடுப்பதற்காக வனவள திணைக்களத்திடமே அந்த காணிகளை விடுவிக்க திட்டமிட்டுள்ளோம். ஏற்கனவே கடந்த 2016 ஆண்டு விடுவிக்கப்பட்ட காணிகளை மக்கள் பயன்படுத்திக் கொள்ள முடியாத நிலை இருப்பின் அது தொடர்பில் மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்களில் கலந்துரையாடி அது தொடர்பான தீர்மானங்களை உரிய அமைச்சுக்கு அனுப்பி வைக்கின்ற போது அந்த காணிகளை மக்களுக்கு விடுவித்துக் கொடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பிரதியமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். தற்போதைய அரசாங்கத்தின் ஆயுட்காலம் முடிவடைய போகின்ற காரணத்தினாலேயே இவ்வாறான பழிவாங்கல் நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருவதாக தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார். நீதிமன்றத்தால் பிணையில் விடுவிக்கப்பட்ட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். அங்கு அவர் தொடர்ந்தும் தெரிவிக்கையில், கடந்த மே தின கூட்டத்தின் போது உரையாற்றிய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க எதிர்க்கட்சி அரசியல்வாதிகளின் நீதிமன்ற வழக்குகள் குறித்து குறிப்பிட்டதுடன் மே மாதம் 25 அனைவரும் கைதட்டுவதற்கு தயாராக இருக்குமாறு நாட்டிற்கு அறிவித்திருந்தார். தேசிய ராணுவ தினத்தை முன்னிட்டு நாம் மலர்தூவி அஞ்சலி செலுத்தச் சென்ற போது அதற்கு தடை விதித்த போலீசார் எங்களை ஜூலை 3 வரை விளக்கமறியலில் வைக்குமாறு கோரிக்கை விடுத்தனர். இதன் மூலம் ஜனாதிபதி தனது ஆதரவாளர்களை கைத்தட்ட வைக்கலாம் என நினைத்திருக்கலாம். இருப்பினும் நீதிமன்றம் அவர்கள் எதிர்பார்த்த மகிழ்ச்சியான தீர்ப்பை வழங்கவில்லை. முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகளை பரிசீலித்த நீதிமன்றம் எங்களுக்கு பிணை வழங்கியுள்ளது. எமக்கு இழைக்கப்பட்ட அநீதி மற்றும் தவறு குறித்து நாம் ஏற்கனவே மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் முறைப்பாடு செய்துள்ளோம். அத்துடன் நீதிமன்றத்தின் முன்னிலையிலும் எமது தரப்பு நியாயத்தை நிரூபிக்க நாம் தயாராக இருக்கின்றோம். பொதுவாக எந்த ஒரு அரசாங்கத்தினதும் ஆயுட்கால முடிவுக்கு வரும்போது இவ்வாறான கீழ்த்தரமான செயற்பாடுகளை காண முடியும். தற்போதைய அரசாங்கத்துக்கும் அதுவே நடந்துள்ளது என்றார்.
மாகாண சபை தேர்தல் தொடர்பாக ஜேபிபியின் பொதுச் செயலாளர் டெல்வின் சில்வா வெளியிட்ட கருத்து முற்றிலும் முறையற்றது என தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான மனோ கணேசன் தெரிவித்தார். ஒவ்வொரு காலகட்டத்திலும் தேர்தலை நடத்துவதாக கூறிவிட்டு தற்போதைய காலவரையறையின்றி பிற்போடுவது அரசு மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதியை மீறும் செயல் என்றும் அவர் சாடினார். மாகாண சபை தேர்தல் தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடுகையிலே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். அவர் மேலும் தெரிவிக்கையில், தற்போதைய அரசு மாகாண சபை தேர்தலை நடத்துவது தொடர்பாக தொடர்ந்து தனது நிலைப்பாட்டை மாற்றி வருகின்றது. 2025 ஆண்டில் மாகாண சபை தேர்தலை நடத்துவதாக குறிப்பிட்டே ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க ஆட்சி பொறுப்பை ஏற்றார். பின்னர் 2025 முடியாது, 2026 ஆண்டில் தேர்தல் நடத்தப்படும் என குறிப்பிடப்பட்டது. இந்த நிலையில் ஜேபிபியின் பொதுச் செயலாளர் டெல்வின் சில்வா வடக்கு மாகாணத்திற்கு சென்று இந்த ஆண்டு மாகாண சபை தேர்தலை நடத்தப் போவதில்லை என்று குறிப்பிட்டுள்ளார். டெல்வின் சில்வாவின் இந்த அறிவிப்பின் படி பார்த்தால் மாகாண சபை தேர்தல் கடந்த ஆண்டும் இல்லை, இந்த ஆண்டும் இல்லை என்ற சூழலை உருவாகியுள்ளது. இதன் மூலம் ஒரு வருட காலத்திற்குள் மாகாண சபை தேர்தலை நடத்துவதாக மக்களுக்கு வழங்கிய உத்தியபூர்வ வாக்குறுதியை இந்த அரசு அப்பட்டமாக மீறியுள்ளது. காலவரையறையின்றி பிற்போடப்பட்டுள்ள மாகாண சபை தேர்தலை விரைவாக நடத்த வேண்டும் என்று பல்வேறு அரசியல் தரப்பினரும் தொடர்ச்சியாக வலியுறுத்தி வரும் பின்னணியில் நாடாளுமன்ற செயற்பாடுகளும் ஏமாற்றம் அளிக்கின்றன. மாகாண சபை தேர்தல் நடத்துவது குறித்து ஆராய்வதற்காக நாடாளுமன்ற விசேட செயற்குழு ஒன்று நியமிக்க அந்த விசேட குழுவில் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக நானும் அங்கம் வகிக்கின்றேன். ஆனால் அங்கு நடக்கும் விவாதங்களையோ அல்லது செயற்பாடுகளை பார்க்கும் போது தேர்தலை நடத்துவதற்கான எந்த விதமான நேர்மறையான அறிகுறியும் அங்கு தென்படவில்லை. எனவே அரசு மக்களின் ஜனநாயக உரிமைகளை பின்னுக்கு தள்ளாமல் மாகாண சபை முறைமையை தக்க வைக்க உடனடியாக தேர்தலை நடத்த முன்வர வேண்டும் என்று அவர் மேலும் வலியுறுத்தினார். மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா நாட்டின் மாகாண சபை தேர்தல்கள் இந்த ஆண்டு நடைபெறாது என தன்னிச்சையாக அறிவித்திருப்பது மக்களின் இறையாண்மை அப்பட்டமாக உதைத்து தள்ளும் ஒரு சர்வாதிகார செயலாகும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் திருகோணமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் இம்ரான் மக்ரூப் தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், நாட்டில் புரையோடி போயுள்ள இனப்பிரச்சினைக்கு தீர்வாக முன்வைக்கப்பட்ட மாகாண சபை முறைமையை ஆரம்பம் முதல் எதிர்த்து வந்த மக்கள் விடுதலை முன்னணி இவ்வாறான இழுத்தடிப்புகள் மூலம் அதனை இல்லாது செய்ய முயற்சிக்கின்றதா என்ற சந்தேகம் எழுகின்றது. ஆளும் தேசிய மக்கள் சக்தியின் தலைமையிலான மக்கள் விடுதலை முன்னணியின் செயலாளர் டெல்வின் சில்வாவுக்கு இந்த நாட்டின் தேர்தல் குறித்து தீர்மானிப்பதற்கு என்ன அதிகாரம் இருக்கிறது என கேட்க விரும்புகின்றேன். மாகாண சபை தேர்தலை நடத்த விரும்பாத இந்த அரசாங்கம் டெல்வின் சில்வா மூலம் அதனை வெளிப்படுத்தியுள்ளது. சிறுபான்மை மக்களின் அமோக ஆதரவுடன் ஆட்சிக்கு வந்த ஜனாதிபதியும் இந்த அரசாங்கமும் அந்த மக்களின் மாகாண சபை அபிலாஷைகளை குழி தோண்டி புதைக்கும் நடவடிக்கை எடுப்பது கவலையை தருகின்றது. இலங்கை அரசியலமைப்பின்படி தேர்தலை நடத்துவது மற்றும் அது தொடர்பான இறுதி தீர்மானங்களை எடுக்கும் முழுமையான அதிகாரம் சுயாதீன தேர்தல் ஆணைக்குழுவிற்கு உரியதாகும். அதேபோன்று பொது நிதியை ஒதுக்குவது, அதனை மாற்றுவதும் பாராளுமன்றத்தின் அனுமதியுடன் நிதியமைச்சருக்குரியது. இந்த சட்டப்பூர்வமான நடைமுறைகளில் தலையீடு செய்யும் அதிகாரம் டெல்வின் சில்வாவுக்கு எப்படி வந்தது? நாடாளுமன்றத்தையோ தேர்தல் ஆணைக்குழுவையோ மதிக்காமல் மக்கள் விடுதலை முன்னணியின் தலைமை அலுவலகமான பெலவத்தையில் எடுக்கப்படும் முடிவுகளை நாட்டின் சட்டமாக திணிக்க முற்படுவது அப்பட்டமான ஜனநாயக மீறலாகும். மிக முக்கியமாக மாகாண சபை முறைமை இந்த நாட்டு சிறுபான்மை மக்களின் நீண்டகால இன பிரச்சினைக்கான ஒரு அரசியல் தீர்வாக அரசியலமைப்பின் 13வது திருத்தத்தின் ஊடாக கொண்டுவரப்பட்ட ஒன்றாகும். அதிகார பகிர்வு மற்றும் சிறுபான்மை மக்களின் அரசியல் அபிலாஷைகளுடன் நேரடியாக தொடர்புடைய இந்த மாகாண சபை கட்டமைப்பை தேர்தல் நடத்தாமல் தொடர்ந்து முடக்கி வைக்க முற்படுவது சிறுபான்மை மக்களுக்கு இழைக்கப்படும் அநீதியாகும். ஆரம்பம் முதலே மாகாண சபை முறைமையை எதிர்த்து வந்த ஜேபிபி இன்று அதனை அவர்களது தலைமை அலுவலகத்திலிருந்து ஒரு தனிநபரின் அறிக்கை மூலம் புதைக்க பார்க்கிறதா என்ற சந்தேகம் எழுகிறது. சிறுபான்மையினரின் அரசியல் அபிலாஷியான மாகாண சபை தேர்தலை காலவரையறையின்றி ஒத்திவைப்பதும் அதனை ஒரு கட்சி செயலாளர் ஊடகங்களுக்கு அறிவிப்பதும் மாற்றத்தை நோக்கி வாக்களித்த மக்களை ஏமாற்றும் செயலாகும். சிறுபான்மை மக்களின் தீர்த்து வைப்போம் என்ற வாக்குறுதிகளை வழங்கி ஆட்சிக்கு வந்த இந்த அரசாங்கம் இப்போது தம்மை ஏமாற்றுகிறது என்பதை மக்கள் புரிய ஆரம்பித்துள்ளார்கள் என்றார். மாகாண சபைகளுக்கான தேர்தலை நடத்த வேண்டும் என்பதோடு மாகாணங்களுக்கான அதிகாரத்தை முறையாக நடைமுறைப்படுத்தல் செய்ய வேண்டும் என்பதை ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி வலியுறுத்தி வருகின்றது. இதற்கான அழுத்த கூட்டங்களையும் விழிப்புணர்வு செயற்பாட்டையும் மாவட்ட ரீதியாக நடத்தி கொண்டிருக்கிறோம் என ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் பங்காளி கட்சியான சமத்துவ கட்சியின் பொதுச் செயலாளர் மு. சந்திரகுமார் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், இனப்பிரச்சினைக்கு தீர்வின் முதற்படியாக இந்திய இலங்கை உடன்படிக்கையின் மூலம் உருவாக்கப்பட்ட மாகாண சபை முறைமையை இன்னும் நடைமுறையிலும் அரசியலமைப்பிலும்
நிலையிலும் உள்ளது. ஆனால் அதற்கான தேர்தலை 8 ஆண்டுகளாக 2 தவணைகள் நடத்தாமல் ஆட்சியாளர்கள் இழுத்தடித்து வருகிறார்கள். தற்போதைய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் கூட பதவிக்கு வரும்போது மாகாண சபைகளுக்கான தேர்தலை நடத்துவதாக வாக்குறுதி அளித்திருந்தது. பதவிக்கு வருவதற்கு முன்னர் மாகாண சபைகளில் பங்கேற்ற அனுபவமும் அரசியல் உடன்பாடும் தேசிய மக்கள் சக்தியினருக்கு இருக்கின்ற போதும் தற்போது மாகாண சபைகளுக்கான தேர்தலை நடத்தாமல் தந்திரோபாயமாக இழுத்தடித்து வருகின்றார்கள். தேர்தல் மூலம் தமக்கான பிரதிநிதிகளை மக்கள் தெரிவு செய்யும் ஜனநாயக உரிமையை மறுதளித்து 9 மாகாணங்களிலும் ஆளுநர் ஆட்சியை நடைமுறைப்படுத்தி வருகின்றனர். இது மக்கள் விரோத நடவடிக்கை என்று தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தை கண்டிக்கும் இலங்கையில் உள்ள அனைத்து கட்சிகளும் மாகாண சபைகளுக்கான தேர்தலை நடத்த வேண்டும் என்று வலியுறுத்தி வருகின்றன. இந்த சூழலில் இந்த ஆண்டு நிச்சயமாக மாகாண சபைகளுக்கான தேர்தல் நடைபெறும் என்று அரசாங்க தரப்பிலிருந்து அமைச்சர்கள் வாக்குறுதி அளித்துக் கொண்டிருக்கும் போது அதை மறுதளிக்கும் விதமாக ஜேவிபியின் பொதுச் செயலாளர் டெல்வின் சில்வா மாகாண சபைகளுக்கான தேர்தல் நடப்பாண்டில் நடைபெறாது என்று அறிவித்திருக்கிறார் என குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் எரிபொருள் தட்டுப்பாடு எதுவும் இல்லை என இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் அறிவித்துள்ளது. குறித்த விடயத்தை இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபன நிர்வாக இயக்குநர் மயூர நெத்திகுமார் தெரிவித்துள்ளார். எரிபொருள் விலை உயர்வது குறித்து பரவி வரும் பொய் வதந்திகள் காரணமாக சில எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் வரிசைகள் அவதானிக்கப்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதேவேளை அடுத்த சில நாட்களுக்குள் 2 மசகு எண்ணெய் கப்பல்கள் கொழும்பு துறைமுகத்தை வந்தடைவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்க மற்றும் ஐக்கிய அரபு ராஜ்யத்திலிருந்து தலா 90,000 மெட்ரிக் டன் மசகு எண்ணெயை அந்த கப்பல்கள் ஏற்றி உள்ளதாக அவர் குறிப்பிட்டார். இந்த நிலையில் அடுத்து வரும் சில நாட்களில் எரிபொருள் விலையில் கணிசமான உயர்வு இருக்கும் என்று தென்னிலங்கையின் பொருளாதார ஆய்வாளர் தனநாத் பெனாண்டோ குறிப்பிட்டுள்ளார். குறிப்பாக 1 லிட்டர் டீசலின் விலை 600 ரூபாவாக உயரக்கூடும் என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தென்னிலங்கை ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய செவியொன்றிலேயே மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். 10 நகர அபிவிருத்தியின் கீழ் யாழ்ப்பாண நகரமும் உள்வாங்கப்பட்டிருந்த நிலையில் போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சினால் 2026 ஆண்டில் 250 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ள நிலையில் முதற்கட்டமாக மேற்கொள்ள தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக யாழ் மாநகர சபை உறுப்பினர் கபிலன் தெரிவித்துள்ளார். அதன்படி ஆரம்பிக்கப்பட்டுள்ள திட்டங்களாக வெள்ளநீர் வடிகால் பரம்படி திட்டம் தயாரிப்பதற்கான ஆய்வு செய்தல், பன்மாதிரி போக்குவரத்து பரம்படி திட்டம் மீளாய்வு செய்தல், புகையிரத நிலையம் மற்றும் பேருந்து நிலையம் இடையே குறுந்தூர போக்குவரத்து சேவையை ஆரம்பித்தல், KKS வீதியின் ஒரு பகுதியையும் ஸ்டான்லி வீதியின் முழுமையையும் அபிவிருத்தி செய்தல், வண்ணான்குளம் அபிவிருத்தி, நீண்ட தூர பேருந்து நிலைய தொழிற்பாடாக்கம் இவற்றை மேற்கொள்ள போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சின் கீழ் ஸ்ரீலங்கா லேண்ட் டெவலப்மெண்ட் கோர்ப்பரேஷன், நேஷனல் டிரான்ஸ்போர்ட் கவுன்சில், நொதர்ன் ப்ரொவின்சியல் ரோட் பாசெஞ்சர் டிரான்ஸ்போர்ட் ஒத்தாரிட்டி, ரோட் டெவலப்மெண்ட் ஒத்தாரிட்டி ஆகிய அரசு அமைப்புகள் ஒன்றிணைக்கப்பட்டு செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் வல்வெட்டித்துறை நகரசபையின் நகரபிதாவுமான MK சிவாஜிலிங்கம் அவர்களை இலங்கை தமிழ் அரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள் நேற்று சந்தித்து நலம் விசாரித்தார். இந்த சந்திப்பு நண்பகல் நேரத்தில் இடம்பெற்றதுடன் இருவரும் தற்போதைய சமூக அரசியல் நிலைமைகள் தொடர்பாக விரிவாக கலந்துரையாடினர். இதன்போது வலிகாமம் கிழக்கு பிரதேச சபையின் உறுப்பினர் திரு சபேசன், பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரனின் யாழ்ப்பாண மாவட்ட இணைப்பாளர் செல்வன், வட்டுக்கோட்டை தொகுதி இணைப்பாளரும் முன்னாள் பாராளுமன்ற முன்னாள் பிரதேச சபை உறுப்பினருமான சசிகுமார் ஆகியோர் உடனிருந்தனர். சந்திப்பு நெருக்கமான நட்புறவுடன் இடம்பெற்றதாக தெரிவிக்கப்படுகிறது.